டே உலகம் முழுவதும் ஃபாதர்ஸ் டே என்று தேவனை மகிமைப்படுத்தி ஆங்காங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கிறோம். இப்பொழுதும் இந்த நேரத்தில் ஃபாதர்ஸ் டே ஒரு சிறப்பு செய்தி, 5 நிமிட செய்தி நாம் கேட்க போகிறோம். ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து நாம் செய்தியை கேட்போமாக. பெண்ணீரால் என்னை கழுவோம். கரங்களை தட்டி கால்களை கழுவினவர் பெண்ணீராலே நொள்ளும் கழுவிடுமை. பாரில் எனக்கு வேற வேண்டும். தேங்க்யூ லார்ட். பாரிற்கு இந்த உலகத்தில் உம்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. பாரில் எனக்கு வேற வேண்டும். துயாதி துயாதி தோயவரே உமது புகழை நான் பாடுவேன். உமது பாடுவேன். ஆம், இன்று தகப்பன்மார்கள் தினத்திலே 2 கொரிந்தியர் 6:18 சொல்லுகிறது, I will be your father. நான் உங்கள் தகப்பனாக இருப்பேன். இந்த பூலோகத்தில் கர்த்தர் குடும்பங்களை ஏற்படுத்தி, தகப்பன்மார்களை ஏற்படுத்தி, தகப்பன்மார்கள் மூலம் குடும்பங்களை வழிநடத்தி வருகிறார். ஆவிக்குரிய தகப்பன்மார்களும் உண்டு, குடும்பத்தில் உள்ள உலகத்தின் தகப்பன்மார்களும் உண்டு. ஆனால் இவ்வுலகத்தில் மிகப்பெரிய பரிபூர்ண பரிசுத்த தகப்பன் நம்முடைய தேவன் மட்டுமே. நாம் இந்த உலகத்தில் நல்ல தகப்பன்மார்களாக குடும்பத்திற்கு இருக்க வேண்டுமானால் தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தரை நாம் பின்பற்றி அவருடைய மாதிரியை பின்பற்றினால் போதும். நம்முடைய பரம தகப்பனின் ஒரு 5 குணங்களை வேதத்தில் பார்த்து அதை போல நம்முடைய குடும்பத்தின் தகப்பன்மார்கள் இருக்கும்படி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். ஒன்று, அவர் God is a loving father. நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன், அவர் அன்புள்ளவர். சங்கீதம் 103:13 சொல்கிறது, the Lord has compassion. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கமுள்ள அன்புள்ள ஆண்டவர். இந்த உலகத்தில் தகப்பன்மார்கள் அன்புள்ள தகப்பன்மார்களாக இருந்து குடும்பங்களை நடத்தும் பொழுது குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இவ்வுலகத்தில் அன்புள்ள ஆவிக்குரிய தகப்பன்மார்களும் தேவை, குடும்பத்தின் தகப்பன்மார்களும் தேவை. இரண்டாவது, அவர் ஃபாதர் God is a leading father. நம்மை வழிநடத்தும் தெய்வம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்கும் வழியை உனக்கு காட்டுவேன். இது நம்முடைய பரம தகப்பனுடைய வேலை. இவ்வுலகத்தில் தகப்பன்மார்களும் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும், பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். தேவன் அதான் அந்த பூமியில ஆவிக்குரிய தகப்பன்மார்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் நம்மை வழி நடத்துகிறார்கள். குடும்ப தகப்பன்மார்களையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சில குடும்பங்களில் தகப்பன்மார்கள் இல்லாத இடங்களில் தாயே தகப்பனுடைய ஸ்தானத்தை எடுத்து நடத்துகிறார்கள். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளில் ஃபாதர்ஸ் டே அன்று நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் நம்முடைய வாழ்வில் எழும்பவும், தகப்பன்மார்கள் பாதுகாக்கப்படவும்,
தகப்பன்மார்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, அவர் God the Father is a providing Father. நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவர், சகல நன்மைகளையும் எல்லா ஈவுகளை தருகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவரிடத்தில் ஜனங்கள் வந்த பொழுது பசியாய் அவர்களை அனுப்பவில்லை, ஆகாரம் கொடுத்தார். கடலில் செல்லும் பொழுது அவர்களுக்கு காற்றும் புயலும் வந்தபோது உடனே அதை எதற்றி விடுதலை ஆக்கினார், எல்லா ஜனங்களையும் விடுதலை ஆக்கினார். ஆகவே இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் தம்முடைய ஜனங்களுக்கு எப்பொழுதும் எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுபோல தகப்பன்மார்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒருவரை தீமை செய்தாலும், அடங்காமல் இருந்தாலும், கீழ்ப்படியாமல் இருந்தாலும், நாம் நம்முடைய தகப்பன் என்ற ஸ்தானத்திலிருந்து அவர்களுக்கு தேவைகளை சந்தித்து வழிநடத்த வேண்டும். நான்காவது, நம்முடைய பரம தகப்பன், அவர் God the Father is a forgiving Father, மன்னிக்கிற தகப்பன். இந்த பூலோகத்திலும் தகப்பன்மார்கள் மன்னிக்க வேண்டும் பிள்ளைகளை. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 2 மகன்கள், மூத்த மகன் அவன் வெளியிலே போய் கெட்ட வழியிலே வாழ்ந்து திரும்பி வாழ்ந்த பொழுதும் அந்த தகப்பன் அவனை மன்னித்து அணைத்துக் கொண்டான். நாம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள தகப்பன்மார்கள் இப்படிப்பட்ட தகப்பன்மார்களாக இதுவரைக்கும் சிலரை வைத்திருக்கிற, இன்னும் எங்கள் தகப்பன்மார்கள் இப்படிப்பட்ட குணங்கள் உள்ள பிதாவை அடையாளம் காணும் தகப்பன்மார்களாய் மாற இருக்க உதவி செய்யும். Loving Father, leading Father, providing Father, forgiving Father. ஐந்தாவது, never leaving Father, முன் செல்லும் தகப்பன். நம்மை ஒரு நாளும் கைவிடாமல் விட்டுவிடாமல் தகப்பன்மார்கள் எப்பொழுதும் கூடவே இருப்பார்கள். நல்ல தகப்பன்மார்கள் பிள்ளைகளோடு கூட இருக்க விரும்புவார்கள், எல்லா சூழலிலும் இருக்க விரும்புவார்கள். நாம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது பிதாவாகிய தேவன் உடனே என் குமாரன் என்று அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் இயேசுவோடே பிதா இருந்தார். வேதத்தில் நாம் பார்த்தாலும் ஆபிரகாம் தன் பிள்ளைகளோடு இருந்து காரியங்களை செய்கிறான். ஒவ்வொரு முற்பிதாக்களும் ஆம், பிள்ளைகளோடு நாம் இருக்க வேண்டும், பிள்ளைகளை விடாமல் அவர்களை வழி நடத்த வேண்டும். இந்த ஃபாதர்ஸ் டே அன்று இப்படிப்பட்ட நல்ல தகப்பன்மார்களை உருவாக்க, இப்படிப்பட்ட தகப்பன்மார்களை கர்த்தர் எழுப்ப தேவன் நமக்கு உதவி செய்ய நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஏற்கனவே கொடுத்த நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், ஏற்கனவே நமக்கு கொடுத்த நல்ல வழிநடத்துகிற தகப்பன்மார்களுக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். இன்னும் தேவன் நமக்கு தகப்பனாக இருந்து நம்மை வழி நடத்துவாராக. அவர் மகிமை நிறைந்த தேவன். எல்லாரும் இந்த மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்று பாடி, நீர் எங்கள் தகப்பன், மகிமையின் தகப்பன். இந்த பூமியில் உங்கள் குடும்பத்தில் உள்ள தகப்பன்மாரை மகிமையுள்ள தகப்பன்மார்களாய் எங்களுக்கு தாரும், ஆசீர்வதியும். அதுமுள்ள ஆவிக்குரிய தகப்பன்மார்களை தாண்டீர், இன்னும் எங்களுக்கு தாரும். உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்களையும் வழி நடத்துகிற தகப்பன்மார்களாய் மாற்றும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்போம். நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா. நீர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, உமக்கு நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நீரே
ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், பூலோகத்தில் உள்ள தகப்பன்மார்களுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த 5 வித குணமுடையவர்களாக நல்ல தகப்பன்மார்களாக எங்கள் தகப்பன்மார்களை மாற்றும். எல்லா தகப்பன்மார்களும் அன்பு கொள்கிற லவ்விங் ஃபாதர், லீடிங் ஃபாதர், வழிநடத்துகிற தகப்பன்மார்களாய், ப்ரொவைடிங் ஃபாதர், பிள்ளைகள் தேவைகளை சந்திக்கிற தகப்பன்மார்களாய், ஃபர்கிவிங் ஃபாதர், மன்னிக்கிற தகப்பன்மார்களாய், அவர்களுக்கு முன் செல்லுகிற தகப்பன்மார்களாய் கர்த்தர்களை ஆசீர்வதி. ஆவிக்குரிய தகப்பன்மார்களை பாதுகாத்து வழிநடத்தும். பிள்ளைகள் ஆவிக்குரிய தகப்பன்மார்களை பின்பற்றி செழிப்படைய உதவி செய்யும். இப்பொழுதும் எந்த தகப்பன்மார்கள் பலவீனமாக சுகவீனமாக எங்கிருந்தால் அவர்களை பலப்படுத்தி பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பன்மார்களாக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றவும், மகிமையினால் நிரப்பும். இந்த ஜெபத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா தகப்பன்மார்களையும் நம்முடைய நாமத்தினால், நம்முடைய ஊழியனாகிய நான், தீர்க்கதரிசியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen, amen, amen. God bless you. For all the fathers, I wish you a blessed Father's Day. God bless you. Praise the Lord.